ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் இருக்கோம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நல்ல மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க சார். அதே போல இன்னைக்கு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க சார். என்னன்னா, இந்த சுபகிரகம் சொல்லுவாங்க. அந்த சுபகிரகம் வந்துச்சுன்னா கூட நம்ம யோகத்துல, ஆனா அதுக்கான பலன்கள் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா கேட்டிருந்தாங்க சார். இதுக்கான கேள்வியா உங்ககிட்ட வைக்கிறதே அதுக்கான கரெக்டான பதில் நீங்க தான் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கான பதில் என்ன சார்? இந்த கேள்வியை சாதாரணமாக என்னை சந்திக்கக்கூடிய நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி நல்ல நேரம் இருந்து கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கேள்வி கேட்குறது. சாஸ்திர ரீதியாக ராசி பலனில் சுபகிரகம்னு சொல்கிறீங்க, அந்த சுபகிரக திசா கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க. என்னுடைய வெளிநாடுகளில் கனடா சம்மந்தப்பட்ட மலேசியா, சிங்கப்பூர் பத்திரிகையில் முன்னணி தமிழ் பத்திரிகையில் தொடர்ந்து 18 வருஷமாக ராசி பலன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பொதுவாகவே இந்த விருட்ச சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை மிகப்பெரிய விதிமுறைகளோடு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்து கூட இந்த மாதிரி சுபகிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த சுபகிரகத்துடைய திசா கூட ஏன் சில பேர்த்துக்கு யோகம் நடக்க மாட்டேங்குது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சுமத்தை எல்லோருமே தெரிஞ்சுக்குங்க. ஜாதகப்படி அப்படிங்கிறத விட சாஸ்திரப்படியே இருக்கிற 9 கிரகங்களில் சில கிரகங்கள் சுப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது. சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், இந்த கிரகங்கள் எல்லாம் சுப கிரக வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்குது சாஸ்திர ரீதியாக. அதுவே சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள் பாப கிரக வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்குது சாஸ்திர ரீதியாக. இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் இந்த கிரகங்கள் பாப கிரகங்களாகவும் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சுப கிரகம் வந்தால் கூட உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அல்லது சுப ஒரு யோகம் கிடைக்கல அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகமாகவே இருந்தால் கூட உங்கள் ஜாதக ரீதியாக அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சத்தை வாங்கி வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சுப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நல்ல பலனை செய்ய முடியாது, பாப கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கெட்ட பலனை செய்ய முடியாது. சுப கிரகத்தை விட பாப கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை ஆயுள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பாப கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சாதாரணமாக நம்ம பார்க்குற எல்லோருமே நல்லவங்க இருந்தால் கூட அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அதாவது ஒரே தலைவர் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியல அப்படிங்கிறது உண்மை. என்னுடைய அனுபவ ரீதியாக அதாவது எதிர்ப்பே இல்லாத தலைவர் எந்த காலத்திலும் இருக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மை. ஆக ஒருவருக்கு நல்லவராக தெரிகிறவர் இன்னொருவருக்கு நல்லவர் இல்லாமல் தெரியும். அந்த வகையில் சாஸ்திர ரீதியாக சுபகிரகம் சொல்லப்பட்ட அந்த சுபகிரகங்கள் உங்களுக்கு சாதக ரீதியாக நல்லது பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஜாதகப்படி உங்களுக்கு சுபகிரகமோ பாப கிரகமோ அது யோகமான இடத்துல இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகங்களை ஆயுள் முழுவதும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறத உண்மை.
சுக்கிர பகவான் நல்லது பண்ணுவாருங்கிற எண்ணம் இருந்தால் கூட அதே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் கெட்டு போய் இருக்கும் பொழுது மிகப்பெரிய கொடிய பலன்களை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மை. குரு பகவான் நல்லது அப்படிங்கிறத விட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். அந்த குரு பகவான் திசா வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வனவாசம் போகக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆக சுப கிரக பாப கிரகம் அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இந்த சுபகிரகம் கூடி வர்றதுக்காக நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பங்காற்றுது? அதாவது ஒரு கிரகத்துடைய திசா வந்ததுக்கு அப்புறம் அந்த திசா உங்களுக்கு கெடுதலான திசை அப்படின்னு அமைப்பில் இருந்தால் கூட அந்த திசா வருவதற்கு முன்னாடியே வழிபாடு அல்லது பரிகாரம் வந்துன்னு வைங்களே, அந்த திசா முழுவதும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. சனி மகா திசை ஒருவருக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த சனி பகவான் திசா வருவதற்கு முன்னாடியே அதற்குண்டான உறுதியான பரிகாரங்களை தெளிவாக செய்யும் பொழுது அந்த சனி பகவானுடைய திசா என்று சொல்லக்கூடிய 19 வருடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரியான அதற்கு தகுந்த பரிகாரங்களை உபகாரங்களாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய உதவிகரமாக விளங்கக்கூடியது இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது. அதாவது எந்த தெய்வமாக இருந்தாலும் கற்பூரமேத்தி கும்பிடணும் அல்லது கையெடுத்து நமஸ்காரம் பண்ணணும் அல்லது விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தையெல்லாம் மீறி நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் உங்களுடைய இல்லம் தேடி உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நாடி வரக்கூடிய தெய்வமாக உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் வைக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பாக குலதெய்வம் இருக்கிறதுனால அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நல்லபடியாகவே நம்பலாம். சூப்பர் சார், நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை நடக்குதா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார். நம்ம நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.